யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிப்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவருக்கு இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனானபடியால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ சகல அதிகாரத்தையும் மற்ற காரியங்களும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது உண்டு. அவரிடத்தில் நாம் செல்லும்போது, அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும்போது அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறாயும். தேவன் நம் ஒருவருக்கும் அதை தருகிறவராயும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் அவர் தள்ளுவதில்லை. அவர் வெறுக்க மாட்டார், ஒதுக்க மாட்டார். நீ எனக்கு வேண்டுவதில்லை போ என்று சொல்லி அவர் வெறுத்துவிட தள்ளிவிட மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை மனிதர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், தள்ளியிருக்கலாம், நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லி புறம்பே தள்ளியிருக்கலாம், வெறுத்திருக்கலாம், உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், உங்களை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ளுகிறாராயும், ஆதரிக்கிறவராயும், அரவணைக்கிறவராயும், உங்களுடைய துக்கமான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராயும், அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறவராயும், தேற்றுகிறவராயும், அவருடைய சமூகத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுகிறாராயும் இருக்கிறார் காணப்படும். ஒருபோதும் நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கையோடு விசுவாசம் வைத்து வரும்பொழுது உங்களை புறம்பே தள்ளாதவராய் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டு விசுவாசத்திலே நம்பிக்கையோடு உறுதியாக இருந்து அவரை நம்பி வரும்பொழுது உங்களை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறார் காணப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.